இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம மீராவை விட அந்த வெச்சுக்கிட்டவ தான் ரொம்ப முக்கியமா. இந்த வீட்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன கூத்து இதெல்லாம்? சரி விடு, நடந்தது என்னமோ நடந்துருச்சு. இனிமே எப்பவுமே இப்படி பண்ணாத, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு மாமா. அது மட்டுமா, நீங்க யாரும் எனக்கு தேவையில்ல, சாரதாவை விட எனக்கு நீங்க யாருமே முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டாரு. அந்த சாரதாவை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. பாவம், நம்ம மீரா பின்னாடியே போய் அவ்ளோ கெஞ்சுறா. சீ, உன் முகத்தையும் என்கிட்ட காட்டாதன்னு கேவலப்படுத்திட்டு கிளம்பி போயிட்டாரு மாமா. என் அப்பா இப்படி எல்லாம் பேசினாரா? இல்ல, அவர் அப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டாரு. வாய மூடுறா, உனக்கு என்ன தெரியும்? இந்த வீட்ல எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியலனாலும் அந்த சாரதா கண்ணுல பட்டா போதும், அந்த மனுஷன் அப்படியே மாறி போறாரு. பேசுற வார்த்தையும் மாறுது. மாமா, கடைசியில உங்களை கூட மதிக்காம பேசிட்டு போயிட்டாரு தெரியுமா? இத்தனை நாள் இல்லாம இப்ப எனக்கு மீரா தேவையில்லைன்னு எப்படி சொல்லுவான்? உடம்புல கொழுப்பு ஏறி நானே இப்படி இவ்ளோ கோவமா பேசுறேன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க மாமா. வேண்டாம் மாமா, அந்த ஆளு வேண்டாம். அந்த கிருஷ்ண பிரசாத் இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்துவோம். கல்யாணத்தை நடத்துறதே நம்ம தானே மாமா. பெத்தவங்க ஸ்தானத்துல இருந்து எல்லாமே நம்ம தானே பண்றோம். அப்படி இருக்கும்போது அந்த கிருஷ்ண பிரசாத் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? அந்த ஆளு இல்லனாலும் இந்த கல்யாணம் நடக்கும்னு அந்த ஆளு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் மாமா நம்மளே இந்த கல்யாணத்தை நடத்துவோம். என்னடி உலரினடிக்கா? அபூர்வா, 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 அபூர்வா. என்னது தீயா? ஏய் பூமி, என்ன பாத்து டீன்னு சொல்றியா? உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? யாருடி பூமி? ஷோபா சந்திரா வந்திருக்கேன். என்னது? ஏன் வீட்ல ஏன் மருமகளுக்கு அவ அப்பா இல்லாமலே கல்யாணம் பண்ணி வைப்பியா? அது உங்களுக்கு இல்லடி, இந்த ஷோபா சந்திராவுக்கே அவமானம். இந்த உலகத்திலேயே இல்லாதன்னா நீ என்ன பண்ணாலும் வர மாட்டேங்கிற தைரியம் தானே உனக்கு? அதனாலதானே நீ நினைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்க.
என்ன சந்திரா, அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா, நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? மாமா சோபா மாமா இவ இவ என்ன அடிச்சிட்டா மாமா. சோபா தானே, தப்பு என்ன இருக்கு? என் அண்ணனை வர வைங்க. அவரு கண் முன்னாடி தான் இந்த கல்யாணம் நடக்கணும். அவர் வந்தா நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவரு என் அப்பாவே இல்ல. அவர் என் கல்யாணத்துக்கு வர்றது எனக்கு பிடிக்கல. வாய மூடு. அத்தையே எதிர்த்து பேசுறியா? பெத்த தகப்பனையே வேண்டான்னு சொல்றியா? ஏய் மீரா, இதுதானா உன் வளர்ப்பு? ஏன் தப்பு எதுவும் இல்ல அண்ணி. இவளை இப்படி வளர்த்து வச்சிருக்கிறது நீதானா அபூர்வா? இப்போ அடி வாங்க வேண்டியது அவ இல்ல, நீதான். சோபாமா உடம்புக்குள்ள வந்து இவ்ளோ வேதனைப்படுறாங்கன்னா அவங்க இறந்தப்போ எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. நீ பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் பேசுமா, நீ செய்ய நினைக்கிறது எல்லாத்தையும் செய். அடிக்கணும்னு நினைக்கிறவங்கள அடி, திட்டணும்னு நினைக்கிறவங்கள திட்டு. மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுமா. என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட நல்லவரை கஷ்டப்படுத்துறீங்களா? அந்த சாரதாவால என்ன கெடுதல் நடந்துச்சு, யாருக்கு என்ன கெடுதல் நடந்துச்சுன்னு அவங்கள பத்தி தப்பா பேசுறீங்க. என் அண்ணனை அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாரதாவுக்கு அநியாயம் பண்ணது யாரு? யாரு? யாரு?